விஜய் கடைசி நேரத்துல அதிமுக, பாஜக கூட்டணிக்கு வந்து விடுவார். ஆ என்ற கருத்தும் வந்து அ அதிமுக, பாஜக வட்டாரங்களில் வலுவாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நான் அந்த கருத்த முழுவதும் நிராகரிக்க தயாராக இல்லை. ம். அது நடக்காதுன்னு உறுதியா சொல்ல முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. ம். 11த் ஹவர்ல அதற்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு தான் எனக்கு இருக்கலாம் தான் நான் நெனைக்கிறேன். ஃபைனலா உறுதியா அது நடக்காதுன்னு இத சொல்ல முடியாதுன்னு தான் எனக்கு தோணுது. இல்ல விஜயும் ஒரு ஆப்ஷனா இத வச்சிருக்காரா? மேபின்னு தான் எனக்கு தோணுது. நீங்க அது வந்து அவருடைய நீங்க இந்த மாதிரி விஷயங்கள வந்து முற்றும் முடிவானதாக எதையுமே நீங்கள் பார்க்க முடியாது. நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப அவர் கோயம்புத்தூர்ல அந்த பூத் கமிட்டி மீட்டிங்ல பேசும்போது சொன்னது, "திமுக ஆட்சியை அகற்ற எந்த தியாகத்துக்கும் தயார். எந்த எல்லைக்கும் போவேன்." அப்படின்லாம் சொன்னாரு அவரு. அதற்கு பிறகு பெரிய அளவுல பாஜக எதிர்ப்புலாம் அவர்கிட்ட ஒண்ணும் வந்த மாரி தெரியல. நீங்க இத விட முக்கியமா பார்க்க வேண்டியது அவருடைய பிரதான எதிரி திமுகவா, பிஜேபியான்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அது பாசிசமா, பாயாசமா, கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்லாம் கதை விட்டாலும், தமிழ்நாட்டுல அவருக்கு பிரதான எதிரி யாரு? திமுக. திமுக தான். நடக்க போறது அசெம்பிளி எலக்ஷனு. சரி நீங்க இல்ல தனியா நின்னு 4 முனை போட்டியில டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ்ன்னு போது, இன்னொரு தடவ திமுக வந்து 26ல உட்கார்ந்தனா, அடுத்த 5 வருஷம் நீ அரசியல் பண்ணணும். யார ம். எதிர்த்து? திமுகவ எதிர்த்து.